பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தரை துதிக்கவும் பாடவும் மகிமைப்படுத்தவும் அவரை ஆராதிக்கவும் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிற இடத்திலிருந்து எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிங்க. தேவன் அவர் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நோக்கி பார்க்கும்படி எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்த மகா பெரிய கிருபைகளுக்காய் கோடானுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய நாளை காணும்படி நீர் கிருபை பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற நல்ல சுக வெல்ல ஜீவனுக்காய் சமாதானத்துக்காய் கோடானுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை உமக்கு ஆண்டவரே. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா பலவீனங்கள் சுகவீனங்களை எடுத்து போடுங்க. நல்ல சமாதானத்தை கொடுங்க. உங்களுடைய கிருபை ஊற்றுங்க. நீங்க பேசுங்க, பெரிய காரியங்களை செய்வீராங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படும்படி அருள்நாதர் நாமத்தில் ஒரு மனமாய் உலகை எல்லாம் உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நம் நடுவில் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதால முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லா தீவிர மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களை பார்க்காத இருந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முடிந்து போயிருக்காங்க. ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் எங்களை கண்டதால நாங்கள் எல்லாம் பிழைத்திருக்கிறோமப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் பிழைத்திருக்கிறோமப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவர். நீ உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினாலே நீர் இந்த இடத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்களை எல்லாம் நிரப்பட்ட எல்லா தெய்வ சமூகத்திலும் உணர்ந்து தெய்வ பிரசன்னம் இறங்கி வரும்படி ஒவ்வொருவரையும் அந்த பிரசன்னம் நிரப்பும்படி. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே,
தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே
உடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதா நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தாமுடைய பிரசன்னத்தினால், உடைய அபிஷேகத்தினால், உடைய பலத்தினால் எங்களை எல்லாம் நிரப்பி நீ நடத்துகிறதுக்காக கூடாத ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய பாதத்தில் விழுந்து பணிந்து தொடர்ந்து எங்களை நடத்து, எங்களோடு கூட பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காவலவெளியில கூட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அப்படியே வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம், வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103:4 வாசிக்க கேட்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில கூட அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அக்கிரமங்களை மன்னித்து. ஒருவேளை இந்த நாட்களில நிறைய யோசிச்சு பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில ஒரு சராசரி மனுஷனானாலும், மிகப்பெரிய ஆளுகிற அதிகாரியானாலும், மிக சாதாரணமான ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முடியாத ஒரு நிலையில இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கலாம். ஒரு சபையானாலும், ஒருவேளை அது ஸ்கூல் ஆனாலும், காலேஜ் ஆனாலும், அலுவலகங்கள் ஆனாலும், பிஸ்னஸ் ஆனாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில செயல்படுகிறதை போல இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலங்கள் நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு நாட்களை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில இந்த நோய், வியாதி, பலவீனம், மரணம், அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வேதாகமத்துல ஆண்டவராகிய தேவன் மோசையோடு பேசின போது நிறைய காரியங்களை பேசினார். அதுல குறிப்பாக உன் தேவனாகிய கர்த்தரை தொழுதுகொள், உன் தேவனாகிய கர்த்தரை தொழுதுகொள், அப்பொழுது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று பேசினார். ஒரு வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து, மனுக்குலத்தை அழிக்க நாட்களில இருந்த வியாதியிலிருந்து ஒரு மனிதனை சுகமாக்குவேன் என்று பேசின தேவன் நம்முடைய தேவன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று பேசினவர். இன்றைக்கு கூட இந்த நாட்களில நாம் எதை சாப்பிட்டு அல்லது எதை செய்து எப்படி பிழைத்துக் கொள்ளுகிறது என்கிற கேள்விகள் நமக்கு இருக்கிற இந்த நாட்களில நம்முடைய வேதம் மாத்திரம் தான் நமக்கு பதிலாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீங்க ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நிலையில, ஒன்றுமே இல்லாத நிலையில கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம். முதலாவது ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு எல்லாருக்குமே ஒரு நினைவு இருக்குது. என்ன நினைவு அப்படின்னு பார்க்கும்போது, நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன பெரிய மிஸ்டேக் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். நம்மகிட்ட எதுவுமே தவறு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நம்முடைய சரீரத்துல கூட அப்படித்தான். நிறைய வேளைகளில சரீரத்தை குறித்து பார்க்கும்போது, சரீரம் எப்பொழுதுமே, நம்முடைய சரீரம் நம்ம எதை ஃபீல் பண்றோமோ அதை சொல்லிடும். ஒருவேளை நம்முடைய மனசாட்சி அல்லது மனசு நம்ம பேசுகிறதுல வேணா பொய்கள் கலந்து இருக்கும். ஆனா நம்முடைய சரீரத்தின் வெளிப்பாடு எல்லாமே உண்மையாக மாற்றமே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை வயிறு வலிச்சா அது உண்மையாக இருக்கும். ஒருவேளை நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் பெயின் அப்படின்னு சொல்றாங்க, தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சரீரத்தினுடைய அந்த வலிகளின் வெளிப்பாடு எல்லாம் உண்மையானதா தான் இருக்கும். ஒருவேளை அதை நம்ம கூட்டி சொல்றோம் அல்லது குறைச்சு சொல்றோம், மறைக்கிறோம் என்பதெல்லாம் உள்ளே நம்முடைய சுபாவம் அது. ஆனால் சரீரத்தை தேவன் படைத்த போது அவருடைய கரம் படைத்தது. அந்த சரீரம் பொய் சொல்லாது, அந்த சரீரம் பொய் சொல்லாது. அந்த சரீரம்
விளையாட பெற்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து பேசுகிற வேதம் சரீரத்தை தேவனுடைய ஆலயம் என்று பேசுகிறதன் காரணம் என்ன? சரீரம் மாத்திரம்தான் அதனுடைய ஃபீல், அதனுடைய உணர்வுகளை மிகச்சரியாய் வெளிப்படுத்துகிறது. ஆனா மனுஷன் தான் அதை சரியாய் புரிந்து கொள்ளுகிறது இல்லை, அதை சரியாய் புரிந்து கொள்ளுகிறது. மனுஷனாலே இதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது மனுஷன் போலித்தனமாக சில காரியங்களை வெளிப்படுத்துகிறான். ஒருவேளை சரீரத்துல வலி இருக்கும் போது இல்லைன்னு சொல்ற மனுஷர்கள் உண்டு, வலிக்காத போதே வலிக்குதுன்னு சொல்ற மனுஷர்களும் உண்டு. இது அவனுடைய தனித்தன்மையை குறிக்கிறது. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ ஜனமே, உன்னுடைய சரீரம், நம்ம சரீரத்தை குறித்து பார்க்கும்போது ஆண்டவராக தேவன் சொல்கிறார், தொழுகையை குறித்து பேசுகிறார். நீ ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, உன்னை படைத்தவரை நீ பணிந்து கொள்ளும் போது, அவரே தேவன் என்று நீ விசுவாசிக்கும் போது தேவன் உன்னுடைய வியாதியை விலக்கினேன் என்று சொல்லுகிறார். எகிப்தியருக்கு வரப்படின ஒரு வியாதி உங்களுக்கு வராது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே கூட நம்ம யாரை தொழுது கொள்கிறோம் அல்லது எப்படி தொழுது கொள்கிறோம்? இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியே ஆரம்பிக்கிறார். முதல் 2 வசனம் வாசி கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே. தேவச்சனமே, இந்த நாட்களில நம்ம சபைக்கு போகிற நாட்கள் இருக்கு. அநேக சபைகளில ஒருவேளை ஆராதனை நடக்கிறது, அநேக சபைகளில நேரடி ஒளிபரப்புகளை செய்கிறதை பார்க்கிறோம். ஆத்துமா என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆத்துமா எங்க இருந்தாலும் தேவஜனமே, நீங்க வீட்டுல இருக்கலாம் அல்லது வெளியே இருக்கலாம், சபையில இருக்கலாம், எங்க இருந்தாலும் அங்கே தாவீது பாடுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நமக்கு ஒரு வேலை இருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அப்படி இருக்கும் போதுதான் அடுத்து சொல்லும்போது வாசிப்போம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவனுக்கு நன்றி சொல்லு, தேவனை தொழுது கொள்ளு, தேவனை மகிமைப்படுத்து, தேவனை உயர்த்தும் போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குவார். சும்மாவே இருந்துகிட்டு ஒருவேளை சரீரம் வியாதிப்பட்டிருக்கிறது, அந்த வியாதியை சரீரம் மிகச்சரியாய் வெளிப்படுத்துகிறது. நல்ல அநேகருக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒரு சிம்டம் நம்ம பாடியில இருக்கும் போது அதை நெக்லெக்ட் பண்றோம். ஏன்னா அதை நம்ம மறைத்து விடுகிறோம் அல்லது சொல்ல விரும்புகிறது இல்லை. சொன்னா ஒருவேளை இப்படிப்பட்ட வியாதியா இருக்குமோ என்று சொல்லி பயந்து கொள்றோம். அது நம்முடைய சரீரத்துக்கு நாமே நம்ம சரீரத்தை அழித்துக் கொள்கிறது. சரீரம் தேவனுடைய ஆலயம், சரீரம் தேவனாலே உண்டாக்கப்பட்டது. அவருடைய கரம் தான் நம்முடைய சரீரத்தை உண்டாக்கிறது. அந்த சரீரத்தின் வெளிப்பாடுகள் எல்லாம் உண்மையானவைகள், அதுல எந்த ஒரு போலித்தனமே இருக்காது. சும்மா வலிக்கிறேன்னு எங்கேயுமே சரீரத்துல வலிகள் வருகிறது இல்லை. தேவன் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கிறார் நம்முடைய சரீரத்தை. ஆத்துமாவுக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த சரீரத்தை நீ நோயின்றி பராமரிக்க, சமாதானமாய் நீ வாழ, ஆத்துமாவை உன் கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளத்தோடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம இந்த வசனத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்போம். நம்ம அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம துதிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, நன்றி சொல்றது இல்லை, தொழுது கொள்ளுகிறது இல்லை, நம்முடைய சரீரத்தை மிகச்சரியாய் பராமரிக்கிறது இல்லை. இன்றைக்கு அங்கே சங்கீதக்காரன் ஒரு வழியை காட்டுகிறான். அப்பொழுது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நீ துதிக்க துதிக்க துதிக்க, நீ ஆராதிக்க ஆராதிக்க. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? வேதம் சொல்றது துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். நம்ம துதிக்கும் போது தேவன் அந்த இடத்துல நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்வார். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவர், அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. நம்முடைய பிராணனை
அழிக்க எத்தனைக்கிற வியாதிகள், அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் முதலாவது அவர் அழிவுக்கு விலக்குகிறார், நம்மளை விலக்கி வைக்கிறார். ஒருவேளை இந்த வியாதி உன்னை அழித்து விடும் என்று சொல்லி நீ உன்னை தப்புவித்துக் கொள்ளுகிறதை காட்டிலும் உன்னை உண்டாக்கின தேவன் அவர் விலக்கி மீட்டு காக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கிருபை ஊற்றுகிறார் தேவன், கிருபை ஊற்றுகிறார். இந்த நாளில யாரிடத்திலிருந்து எதை பெற்றுக் கொள்ளுகிறது, யாரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளும்? ஒருவேளை இன்றைக்கு நம்ம யோசிக்கும் போது மனிதனிடத்திலிருந்து நம்மால் எதை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு எந்த உதவியும் மனிதனிடத்திலிருந்து வராது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் கவர்மெண்ட் நமக்கு நிறைய உதவிகள் செய்யும், வராது. எந்த ஒரு உதவி, ஒருவேளை உங்களுடைய சரீரத்தை தப்பித்துக் கொள்ள அல்லது நீங்க காப்பாற்றிக் கொள்ள, குணப்படுத்திக் கொள்ள எங்க இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வராது, தேவனிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். அல்லேலூயா. அதை ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, என் வேதம் சொல்லுகிறது, நேற்றும் என்றும் என்றும் மாறாத என் தேவன் சொல்கிறார், சுகம் வேணும் அப்படின்னு சொன்னா இயேசு தர முடியும். ஆமென். அவர் நான் இப்படித்தான் தருவேன், இல்லைன்னா இப்படி தர முடியாதுன்னு சொல்றதே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஒரு மனிதனுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு, யாராலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது தேவஜனமே. அல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிற அவர்தான் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வைக்கிறார். ஒருவேளை மீட்டுட்டு விடுகிற தேவன் இல்லை. ஒருவேளை ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, சிஸ்டர் எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தது, நாங்க ஃபேமிலியோட எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தோம், அங்கிருந்து அப்புறம் திருப்பி இப்ப வந்துட்டோம், வந்து இப்ப எங்க இருக்கீங்க, எங்க வீட்டுல தான் சிஸ்டர் இருக்கிறோம், வந்து என்ன செய்யணும், பல காரியங்களை பேசினாங்க. பேசிட்டு அவங்க சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சா, நல்லா கியூர் ஆயிட்டீங்களான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அது சரீரத்துல தான் இருக்கும், அது எப்ப போகும்னு தெரியாது, அதனால என்ன பாதிப்பு இல்லாம தெரியாது, நீங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஒவ்வொரு தனி மனிதன் மீது விழுந்த கடமை இது. ஒரு நபர் இன்னொரு நபரை சார்ந்து வாழ முடியாது, மருத்துவரை சார்ந்து வாழ முடியாது, ஒருவேளை ஹாஸ்பிட்டலை சார்ந்து வாழ முடியாது, மருந்துகளை சார்ந்து வாழ முடியாது, ஆனா தேவனை சார்ந்து வாழ முடியும். ஆமென். நீ தேவனை சார்ந்து வாழ பழகும் தேவனே, பரத்திலிருந்து ஒத்தாசை வரும், அவருடைய தழுப்புகளிலிருந்து சுகம் நமக்கு உண்டு, அவர் கிருபையை ஊற்றி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ வாழ வழியே இல்லைன்னு சொல்லி உலக மனுஷர்கள் அழுகிறது போலவே தேவ பிள்ளைகள் அழ வேண்டாம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆரம்பத்திலிருந்து 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு போனாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 ஆண்டு காலங்கள் நடந்தே போனாங்க. என் வேதம் சொல்கிறது, அவருடைய கால் வீங்கி போகவில்லையா, அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் பழசாகல, எந்த ஒரு பலவீனமும் அவர்களை தொடவில்லை. காரணம் என்ன? அவர்களை நடத்தினவர் தேவன், பாதுகாத்தவர் தேவன், போஷித்தவர் தேவன், உணவு கொடுத்தவர் தேவன், கூடவே இருந்தவர் தேவன், ஆலோசனை கொடுத்தவர் தேவன், எல்லாம் அவரே ஆனபடினாலே வியாதிகள் பலவீனங்கள் தொட முடியவில்லை. ஒருவேளை நம்ம யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு நம்முடைய வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது? நம்ம வாழ்றோம், ஆனா ஒரு பயத்தோடய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இவைகளெல்லாம் வந்துட்டா வந்தாலும் கீழில நடந்தாலும் வேகாது இருப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ கொரோனா நமக்கு வருமா? வரலாம் தேவ பிள்ளையே. 3 வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. அக்கினியை 7 மடங்கு அதிகமாய் ராஜா அங்கே போட சொன்னான். முதல்ல இருந்த அக்கினி, ஒருவேளை கொஞ்சம் அக்கினி எரித்து போட எல்லாருக்குமே தெரியும். ராஜாவின் கோபம் 7 மடங்கு அதிகமாயிடுச்சு அக்கினி. இப்போ வாலிப பிள்ளைகளை தூக்கி அந்த அக்கினியில போட்டாங்க. என் வேதம் சொல்கிறது, 4வது ஒரு நபர் அவர்களோடு உலாவினார். அவர் அலையிலே சொல்றீங்களா? 4வது ஒரு நபராய் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நீ தனியாய் இருக்கிறேன்னு சொல்லாது, உன்னோடு துணையாய் தேவன் இருக்கிறார். அக்கினியில நடந்தாலும் வேகாது இருப்பார். இருக்கிற சிச்சுவேஷன் ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா உன்னுடைய சரீரம் ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல வைக்கப்பட்டிருக்கலாம். தேவ ஜனமே, குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு நபர் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கலாம். நீங்க அழுது கொண்டிருக்கலாம். தேவனை சார்ந்து அவரை நோக்கி, ஆண்டவரே பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும்
முட்டீஸ்வரன் சொல்லுங்க. செய்வார் தேவன், செய்வார் செய்வார். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. இவர்கள் உட்கார்ந்து மற்றவர்களை குறித்து குறை பேச வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை, அவரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாவது இருக்கட்டும். ஒருவேளை இன்றைக்கு யோசிக்கும் போது சபையாய் சேர்ந்து கூடி ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நாம் எல்லாம் ஒருவேளை இன்றைக்கு தனிமையில உட்கார்ந்து ஒருவேளை சபையில ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமா நமக்கு உண்டு. தேவன் நம் நடுவுல இருக்கிறார், நம் நடுவுல இருக்கிறார், நம்மோடு கூட தான் இருக்கிறார். தாராளத்தில் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுகிறது. அந்த நிச்சயம் உண்டு, நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டோம், நாங்க மனமடிந்து போவதில்லை. அந்த சந்தோஷமா விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளாய் வரணும். தேவ ஜனமே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், அடுத்த வசனம் நீங்க வாசிப்பது 5வது வசனம் வாசிப்போம். நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மை மட்டுமே பேசும்படி ஆண்டவர் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உட்கார்ந்து தீமையை பேச வேண்டாம், தீமையை பேச வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மையானவைகளை பேசுவோம். அவர் ஜீவனின் அதிபதி. ஆமென். அவர் நம்முடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவனாலும் தொட முடியாது. அல்லேலூயா. ஒருவனாலும் தொட முடியாது. தேவச்சனமே, நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கு. நம்மை நன்மையினாலே திருப்தியாக வைத்திருக்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய். அல்லேலூயா. ஒருவேளை வயதான கழுகு அது தன்னுடைய இடத்தை விட்டு ஒரு உயர்ந்த மலையில போய் உட்கார்ந்து தன்னுடைய வயதான எல்லா தோற்றத்தையும் அந்த அழகெல்லாம் அடித்து உடைத்து தனிமையில காத்திருக்கிறது போல இப்போ காத்திருக்கலாம். தேவஜனமே, கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் உன் வயதை தேவன் வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கலாம், அவ்வளவுதான் வயசாயிடுச்சு, ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், அவ்வளவுதான், நமக்கு ஷார்ட் லைஃப் தான், அவ்வளவுதான், கொஞ்ச காலம் தான் இப்ப வாழ போறோம்னு நினைக்கிறீங்களா? ஒரு உலகம் அப்படி நினைக்கிறோம். நம்ம பார்க்கிறவங்க கூட நீங்க நினைப்பாங்க, இவங்களாம் பலவீனமானவர்கள், இவங்களுக்குள்ளும் அவ்வளவு பலன் இல்லை, ஒரு உலகம் நினைக்கிறோம். ஆண்டவர் மங்கியறிய திரியை அணையாமல் காக்கிறவர், முறிந்த அந்த நாணலை நீங்க பார்த்தீங்கன்னா தேவாதி தேவனாகிய கர்த்தரை போல நல்லவர் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அவ்வளவுதான். மருத்துவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல கைவிடுவாங்க, குடும்பம் ஒரு ஸ்டேஜ்ல கைவிடும், ஒருவேளை தனி நபரை கூட அவனை குறித்த நம்பிக்கை ஒரு ஸ்டேஜ்ல விட்டுரும். அவ்வளவுதான். நம்முடைய சரீரம் கெட்டு போச்சு, நம்முடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, நமக்கு இது மேல ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில மனிதர்களை கைவிடுறாங்க. தேவன் மாத்திரம் கைவிடாமல் எது வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒரு மனிதனை நேசித்தாராம். இந்த பூமியில இருக்கும்போது அவர் எல்லாரையும் நேசித்தார். லாசருவை நேசித்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் என்ன செய்தாரானோ, லாசருடைய இந்த நாரி போன சரீரம், ஒன்றுமே இல்லாத சரீரம், அதை பார்க்க வந்தார். அவனை உயிரோடு எழுப்பினார். அவர் எது வரைக்கும் கைவிடாமல், உன்னுடைய சரீரம் நாரி போய் பிரயோஜனமற்றது தூக்கி குப்பையில போடுகிற அல்லது குழியில புதைக்கிற நிலையில இருந்தா கூட உயிர்ப்பிப்பார். விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசம் ஒண்ணுதான் வேணாம். அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி அன்றைய தேவன் சொல்கிறாரு, உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் வயது வாழ வயது போலாம். இந்த வாக்குத்தத்தை அப்படியே பிடித்து செபிப்பீங்களா? அப்படியே விசுவாச சுகத்தை பெற்றுக் கொள்வீங்களா? சமாதானத்தை பெற்றுக் கொள்வீங்களா? அழுது கொண்டிருக்க வேண்டாம். சகோதரனே, சகோதரி, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அழாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறான். அவரை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை. நம்மை அவர் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, தேவனுக்கு நல்லா தெரியும். இருக்கிற சூழ்நிலையில உங்களை குணப்படுத்தி, உங்களை சுகமாக்கி, உங்களை பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, ஒருவேளை ஒண்ணுமே இல்லை, சுகம் இருக்கு சிஸ்டர், என் வீட்டுல ஆசீர்வாதமே இல்லை, உங்களை ஆசீர்வதித்து நல்ல வேலையை கொடுத்து, வேலையெல்லாம் இருக்கு சிஸ்டர், ஒரு குழந்தை செல்வம் இல்லை, பிள்ளை செல்வத்தை கொடுத்து, ஒருவேளை திருமணம் ஆகல, ஏற்ற துணையை கொடுத்து, குடியிருக்க
நல்ல வீடு இல்ல, நல்ல வீட்டை கொடுத்து, எந்த நிலையில இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ சகோதரி சகோதரி, உங்க குடும்பம் எந்த நிலையில் இருப்பதை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன், நம்முடைய தேவன் மாற்றுவார். அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன். நன்மையினாலே வாய் திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது ஒருவேளை சோர்ந்து போய் பலனற்று அவ்வளவுதான், என் லைஃப், என்னுடைய சரீரம் இப்படித்தான் இருக்குதுன்னு உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? பலப்படுத்துகிற கிறிஸ்து சொல்கிறார், கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் உடைய வயதை வாழ்வை போலாக்குவார். God bless, God bless. நம்மள கண்களை படி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களோடு கூடவே இருக்கிறவர், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கினவர், பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு ஆண்டவரை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி ஆண்டவரே கர்த்தாவே கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் எங்கள் வயதை வாழப்பயிர் போல் ஆக்கினவரை மக்கோடான முடிசூத்து. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலத்தினால் இட்டை கட்டி சமாதானத்தை கொடுத்து கிருபையை ஊற்றி சாட்சியை நிறுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதை நன்றி சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் பேசுகிற நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.